எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு தர்ஷ்பீடியா, நான் உங்க ஹரிஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான மெமரிஸ் லேன் எஃபெக்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல வரும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கைன்மாஸ்டர் ஆப்போட மோட் ஏபிகே லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தேர்டா இருக்க சைஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க எந்தெந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜஸோட சைஸை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு இமேஜோட டைமிங்கையும் 10 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க இமேஜஸோட கலர்ஸை வந்து அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு இமேஜும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே விக்னெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு பபிள் லேயர் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த லேயரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த லேயரை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த லேயரை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா செகண்ட் அண்ட் தேர்டா இருக்க கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் லெவலை வந்து ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ண போறேன். ஸோ அந்த ஃப்ரேமோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ நாம் ஆட் பண்ணிருக்க பபிள் லேயர் வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு தான் நிற்கும். ஸோ நாம் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த பபிள் லேயரை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க ஒரு 3 டாட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணீங்கன்னா அந்த லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகிரும். ஸோ பேலன்ஸா இருக்க ஸ்பேஸுக்கு அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட தேவையில்லாத பாட்டை வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ணிருக்க ஒவ்வொரு இமேஜும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நாம இந்த மெமரி லேன் அப்படிங்கிற இந்த ஒரு கிராஃபிக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே அவைலபிளாக இருக்காது. ஸோ கீழே கெட் மோர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நாம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன்.
ஸோ இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்டா இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ சேம் இதே போலவே மற்ற இமேஜஸ்க்கும் பண்ணிடுங்க. ஸோ இந்த இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சூஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்டா இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்க வந்து செகண்டா இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இதே போலவே அடுத்தடுத்த இமேஜஸ்க்கு வந்து வேற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் மறுபடியும் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தேர்ட் இருக்க சைஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோல வந்து இந்த இமேஜஸ் வந்து எந்த டைம்ல வந்து சேஞ்ச் ஆகுதோ ஸோ கரெக்டா அந்த டைமை வந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. ஸோ இதே போலவே எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாக்ஸை வந்து நாம டிரான்சிஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பாக்ஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே மெமரிஸ் ஆல்பம் அப்படிங்கிற இந்த ஒரு எஃபெக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இங்க அவைலபிளா இருக்காது. ஸோ நீங்க வந்து கீழே கெட் மோர் ஆப்ஷனுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த எஃபெக்ட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்டா இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ சேம் இதே போலவே மற்ற பாக்ஸஸ்க்கும் அப்ளை பண்ணிடுங்க. பட் சேம் நாம இப்போ சூஸ் பண்ண எஃபெக்ட் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் தேர்ட்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செம ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் மூலமா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல வரும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.